அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு டைலாக் வைக்கிறாரு நம்ம சங்கர். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எங்க அம்மா இல்ல, அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் அந்த மாதிரி பேசுறாங்க, அவங்க எங்க அம்மா இல்லைன்னு சொல்லிடுறாரு நம்ம ராம் சரண். அவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு நம்ம எஸ்ஜே சூர்யா எடுத்து கொடுக்குறாப்புல. அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவங்கள ஒரு அரசு மருத்துவமனையிலயோ இதுலயோ பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அம்மா கிட்ட போனை வாங்கி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாத்துக்கிறாங்க. முதல்ல என்ன ஒரு தலை முடிக்கிறதா கூட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நம்ம அஞ்சலி மேடம் என்ன பண்றாங்க, ஒரு பாலனிஜ கம்பெனி எங்க இருக்குன்னு தேடி போய் அந்த இடத்துல சல்பரிக் ஆசிட் எங்க பார்த்த நேரம் இருக்கா, போன வீடியோ மார்க்கோல அதே ஆசிட் தான் காட்டுவாங்க. அந்த ஆசிடுக்குள்ள போய் முழுகி டர்ஸ் ஆயிடுறாங்க. ரீ எலெக்ஷன் நடக்கல, அதே எலெக்ஷன் கண்டினியூ ஆகுது, அந்த ஓட்டம் போல் ஆகுது. அதை வச்சுதான் எலெக்ஷன் தடுக்க முடியல, பூத்தை கொளுத்தி விட்டுருங்க அப்படின்னு எஸ்ஜே சூர்யா இறக்கி விடுறாப்ல. வந்து ராம் சரணோட மூளை யூஸ் பண்ணி அந்த ஓட்டு போட்டிகள் எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வராரு புத்திசாலித்தனமா. அது என்ன புத்திசாலித்தனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் வண்டியில வச்சு எடுத்தா நீ வண்டியை கொளுத்தி விடுவ, எனக்கு தெரியுமில, நான் பண்ற மாதிரி ஒரு வேலை, ட்ரோன் வச்சு எடுத்துக்கிட்டு வரேன்னு ட்ரோன்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரே இடத்த வச்சிடறாரு. அந்த இடத்துக்கு வில்லனோட ஆளுங்க எல்லாமே வந்து இறங்கிடுறானுங்க. போலீஸ் எல்லாம் நீங்க போயிருங்கப்பா, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ராம் சரண் ஒரு டேப்ல போட்டு உட்காந்துடுறாங்க. அப்பதான் வந்து ஒரு மோச சீனை கிரியேட் பண்றாங்க. மொதல் சீன்ல ஒரு மொட்டையம் வருவான், ட்ரெயின் தண்டவாளத்துல கட்டி வச்சிருப்பாரு, அந்த மொட்டையம் வரான். இந்த ஃபைட்டுக்கு பேர் என்னன்னா புல்ரோசர் ஃபைட். ஒரு ஜேசிபி வருதுன்னு தெரிஞ்சா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஜேசிபி வருது அடிச்சா செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரியும், ஓடி போயிடுவோம். நம்ம வில்லன்கள் எல்லாமே ஜேசிபியே நான் மிதிச்சிட்டு அந்த பக்கம் போவேன் அப்படின்னு நம்புறாங்களா என்னன்னு தெரியல. ஜேசிபிக்கும் மனுஷனுக்கும் சண்டை, அதுக்கப்புறம் எல்லாருமே விழுறாங்க. எல்லாரையும் வாரி ஒரு லாரியில கொட்டி அனுப்பி விட்டுறாரு நம்ம ராம் சரண்.